அன்னைக்கு நவீனோட லஞ்ச் பாக்ஸுக்கு வெண்டைக்காய் சாதம் தான் பண்ணியிருந்தேன். வெண்டைக்காய் சாதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டி குட்டியாக வெண்டைக்காயை நல்லா தண்ணி இல்லாமல் கழுவி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு, கடலை பருப்புலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பல்லாரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயும் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், வத்தல் பொடி, கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நல்லா ட்ரையாக உதிரியாக வந்ததுக்கப்புறமா வடித்து ஆற வச்சுருந்த சாதத்தை உள்ளே சேர்த்துட்டு ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துட்டு ஒரு 3, 4 சொட்டு லெமன் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் சாதம். ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து குயிக்காக பண்ணக்கூடியது இது. இதுக்கு சைடிஷாக அன்றைக்கி வந்து கொஞ்சமாக மஷ்ரூம் கிரேவி பண்ணிவிட்டு மீதி ஒரு 1/2 பாக்கெட் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் கொஞ்சம் கேபேஜும் சேர்த்துட்டு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, வத்தல் பொடி, கரம் மசாலா தூள், கொஞ்சமாக அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வடை மாதிரி அந்த பதத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா தோசை கல்லே சுட்டு எடுத்து வச்சோம்னா இதுக்கு காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.